ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் கீரை கொடுத்து விட்ருந்தாங்க. எத்தனை நாள் தான் பொரியல் பண்ணி சாப்பிட்றது, இன்றைக்கி சூப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. வீட்டிலேருந்து கொண்டு வந்த கீரைங்கிறனால ரொம்ப முத்தாமல் அழகாக இருந்துச்சு. இது கூடவே 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். வாடினா ஒரு பீட்ரூட்டு ஃப்ரிட்ஜிலே இருந்தது. அதை இனி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். இல்லைன்னா அதை பொரியல் வைக்கிற மாதிரியும் இல்லை. அதுக்கப்புறம் 2 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான உப்பு. உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு லைட்டாக போட்டால் போதும், அதிகமாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது கூட கடைசியாக ஒரு துண்டு இஞ்சிங்க. இவ்வளவும் சேர்த்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு 2 செம்பு தண்ணி வச்சுருக்கேன், கீரை முங்கி வர்ற அளவுக்கு. இதை வந்து ஒரு 2 விசில் அப்படியே போட்டு எடுத்தோன்னா நல்லாவே குக் ஆயிரும். நம்ம தனியாக வேக வைக்கணுன்னாலும் வைக்கலாம், ஆனால் குக்கரில் போட்டால் மொத்தமாக வெந்து சூப்பராக வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து ஆற வச்சு அப்படியே குடிச்சிடலாங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ராஸ்மெல் எதுவுமே இருக்காது. குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு ஆற வச்சு குடிச்சிட்டே இருந்தோன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்.